எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். நான் தேவா சுப்பிரமணியம். இன்றைய சிந்தனை: எண்ணமும் எலுமிச்சை பழமும். குருக்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை, நீங்களும் ஒரு பிரச்சனைதான். எண்ணமும் எலுமிச்சை பழமும். நம்மள நிறைய பேர் யாரையாச்சும் சாமியார்களை பார்த்து, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை உடம்பு சரியில்லை, இல்லை வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம யாரையாச்சும் பார்ப்போம். அவங்க நமக்கு எலுமிச்சை பழத்தை கொடுப்பாங்க. இந்த எலுமிச்சை பழத்தை தூங்கும்போது தலைக்கீழே வச்சுட்டு தூங்குங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க கோயில் சூளத்தில் சொருவிடுங்க. சிலர் 7 நாளும் நீங்கள் எலுமிச்சை பழம் விளக்கு ஏற்றணும். என்னோடய பிஸ்னஸ் சரியில்லைன்னா எதையாச்சும் ஒரு தேங்காவை மந்திரிச்சு உங்களோட பிஸ்னஸ் இடத்துல கட்டுங்க. அந்த மாதிரி பல பல பரிகாரங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. நம்மளும் டெய்லி போய் எலுமிச்சை பழத்தை சூளத்தில் செருவிட்டு, இல்லை எலுமிச்சை பழம் மாலை போடுறோம், இல்லை எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றுறோம். இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் நிலைப்படுறதுக்கும், அந்த எண்ணத்தை வேறு எண்ணங்களால் சிதைக்காமல் இருக்கிறதுக்காக தான். அந்த மாதிரி நீங்கள் எந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே விதைச்சாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் எலுமிச்சை பழத்தை செருகும் போது என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு எலுமிச்சை பழத்தை டெய்லி செருகுறீங்க. இல்லை எலுமிச்சை பழம் மாலை போடும் போதும் இதே பிரார்த்தனை வைக்கிறீங்க. அது உங்களுக்கு ஈஸியாக கை கூடிடுது. ஆனால் உண்மையாக அந்த எண்ணம் நிறைவேறினதுக்கு காரணம் வெளியில் இருக்கிற சாமி இல்லை, உங்களுக்கு உள்ளே இருக்கிற சாமி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எண்ணத்தை திடமாக உங்கள் மனதில் நட்டுட்டீங்க அப்படின்னா, அதை சிதைக்காமல், இப்போ எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வேலை வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்களே எந்த வேலை கிடைக்க போகுது, இந்த சம்பளத்தில் கிடைக்குமா, இல்லை யாரை போய் பார்க்குறது, என்ன பண்ணுறது, எனக்கு இவ்வளோ சம்பளத்தில் தான் வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த எண்ணத்தை சிதைச்சிங்கன்னா, அந்த எண்ணம் முழுமையான எண்ணமாக இருக்காது, அது ஈடேறவும் செய்யாது. ஆனால் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும் நிலை பெற்றிருப்பீங்க, அதை சிதைக்காமல் இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் டெய்லி எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு போய் செருகும்போது அந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் நடுறீங்க, அதை வளர வைக்கிறீங்க. எண்ணத்தை வளர்த்தல் விருப்பம். அது விருப்பப்பட்டு அந்த எண்ணம் எளிதில் கை கூடிடுது உங்களுக்கு. அதனால தான் அந்த பரிகாரங்கள்லாம் வேலை பார்க்குது. அந்த பரிகாரங்கள் வேலை பார்க்குறதுமே வெளியில் இருக்க சாமியால் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்க சிவத்தாலேயும் அல்லாவாலேயும் கர்த்தராலேயும் தான். புரியுதுங்களா? ஏன் நம்மளுக்கு பெரும்பாலும் எண்ணங்கள் ஈடேற மாட்டுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. இப்படி இருந்தால் இப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி முன்முடிவுகள் நிறைய நம்ம வச்சுருக்கோம் வாழ்க்கைக்கு. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கைக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலயமா நம்ம எதையோ கற்று வச்சுட்டுக்கிறதா நினச்சி அந்த அனுபவங்களையே நம்ம டெய்லி தினம் நொடிய இந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையாக பார்த்தோன்னா இந்த வாழ்க்கைக்கு முன்முடிவுகளோ அனுபவங்களோ தேவையே கிடையாது. இவர் மிகப்பெரிய அனுபவசாலி, அவர் அப்படியே தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுருங்க. அனுபவங்கள் முக்கியமே கிடையாது. நீங்கள் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் புதிதாக தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸை கொடுக்குது. புதிதாக தான் அது பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே போதே தவிர, நிகழ்ந்ததுக்கான விடையை வச்சு நீங்கள் புதிதாக இருக்கிற வாழ்க்கைக்கு பதில் அளிக்கிறீங்க. உங்களோட அனுபவங்களையோ இல்லை உங்களோட முன்முடிவுகளை வச்சோ இப்போது புதிதாக இருக்க வாழ்க்கைக்கு நீங்கள் பதில் அளிக்கிறீங்க. அதனால தான் உங்களோட வாழ்க்கைக்கு எந்த எண்ணமும் ஈடேறாமல் பிரச்சனைகள்லையும் சிரமத்துலேயுமே ஓடிட்டே இருக்குது. ஏன்னா கொஸ்டின் வேறு பதில் வேறு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி
வச்சிருக்க முன்முடிவுகளாலேயும் உங்களுடைய அனுபவத்தாலேயும் இந்த புதிய வாழ்க்கையை அணுகிறதுனால தான் உங்களுக்கு எந்த எண்ணமும் ஈடேறாமல் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகவும் சிரமத்துக்குள்ளானதாகவுமே இருக்குது. முதல்ல உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கலைனாலே அது பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உண்மையாக நம்ம யாருக்கிட்டேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு நீங்கள் சொல்யூஷனும் கொடுக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயத்தை வளைக்க பார்க்குறீங்க, அவ்வளோதான். உங்கள் மனது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு, அதை இந்த பிரபஞ்சத்தை வளைக்க பார்க்குறீங்க, அவ்வளோதானே தவிர நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு நம்ம சொல்யூஷன் தேடிட்டுருக்கோம். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன். பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, இருந்தால் தானே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் எப்பயோ நிகழ்ந்த ஒரு விஷயத்த நீங்களே பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு அதை உங்கள் மனதில் சுமந்துக்கிட்டு அதுக்கான தீர்வை போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தீர்வே கிடைக்காது. எப்போ உங்களுக்கு சாதகமாக பிரபஞ்சம் வளையுதோ அப்போ அது தீர்வாக நீங்களே நினச்சிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி எதையும் நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுட்டாலே உங்களுக்கு தன்னால் எல்லாமே சரியாயிடும். புரியுதுங்களா? நம்மக்கிட்ட வரம் ஒன்று இருக்குது. அது என்ன வரணும்னு நம்மளுக்கு தெரியல. அந்த வரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரியல. யோசிச்சு பாருங்களேன். நம்ம இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளை தவிர ஐந்தறிவு இருக்கிற மிருகங்கள்லேருந்து மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை பார்க்குது. ஆனால் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நம்ம, வரத்தோட அனுப்பப்பட்ட நம்ம, அந்த வரத்தையே பயன்படுத்த நம்மளுக்கு தெரியல. 6 அறிவு இல்லாத எல்லாமே சிறப்பாக செயல்படுது. 6 அறிவு இருக்க மனிதனுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ துன்பம், இவ்வளோ இருக்குது. அதாவது நம்மளால் சொல்லவே முடியாது, அவ்வளோ பிரச்சனைகள் விதவிதமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிறதா நம்மளே நினச்சிட்ருக்கோம். புரியுங்க? நம்மளை பற்றியே தெரியல. ஆனால் வெளியில் இருக்க எல்லார் பற்றியும், எல்லார் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பற்றியும், யார் யார் எங்கே இருக்காங்க, எங்கே போகிறாங்கன்றதை பற்றியும் துல்லியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் நம்மளை பற்றி நம்மளுக்கு ஒரே ஒரு துளி கூட நம்மளுக்கு தெரிய மாட்டுது. தீதும் நன்றும் பிறர் தர வாராய் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு ஏற்படுத்திக்கணும். நம்ம தான் பொறுப்பு. நம்ம வாழ்க்கை நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இதை விட நல்ல வாழ்க்கை கிடச்சிருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கலாம், இதை விட நல்ல கணவன் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம், இல்லை இதை விட நல்ல குழந்தைகள் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம், இல்லை இதை விட நல்ல வேலை கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம், இல்லை இதை விட நம்மளுக்கு பெரிய வீடு இருந்தால் நல்லா இருந்திருக்கலாம், இல்லை நம்ம அழகாக இருந்தால் நல்லா இருந்திருக்கலாம். நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் கிடைச்சாலும் நல்லா இருக்க மாட்டீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா மனம் இருக்கிற எதிலையுமே நிலை பெறாது. இல்லாததின் மேலே கண் வைத்து அது கிடைச்சா நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இன்னும் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்ம அமைதியாகிடலாம், நம்ம கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு நிறைய பணம் சேர்த்து நிறைய பேர் உதவி செய்யலாம், இல்லை 60 வயசுக்கு மேலே ரிலாக்ஸாக கடற்கரை ஓரத்தில் ஒரு ரெசார்ட் வாங்கி அங்கே நிதானமாக வாழலாம். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு 60 வயசுக்கு அப்புறம் நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு வாழணும்னு விரும்பினார், தனியாக. அவரும் ஒரு மனைவி ஒன்று. அவர் அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிலாம் விற்றுட்டு பாண்டிச்சேரியில் போய் ஒரு வீடு வாங்கினார். வீடு வாங்கி 2 மாதத்தில் அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஆனால் அவரோட எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, 60 வயசுக்கு அப்புறம் அவர் அது வரையும் வேலை பார்த்துட்டு 60 வயசுக்கு அப்புறம் நம்ம போய் பாண்டிச்சேரியில் நானும் என் மனைவியும் தனியாக வாழணும் அப்படின்னு. முன்னாடியே அவர் வாழ்ந்துருக்கணும். 60 வயசுக்கு அப்புறம் நானும் என் மனைவியும் தனியாக வாழ்வேன் ஒரு வீடை வாங்கி அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? புரியுதுங்களா? இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இப்போவே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியவில்லை. உங்களிடம் இருக்கும் வரமும் உங்களுக்கு தெரியவில்லை. அதை எப்படி பயன்படுத்தணுன்ற செயல்முறையும் உங்களுக்கு தெரியறதில்ல. புரியுதுங்களா? இப்போது இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? எலுமிச்சை பழம் தான் பயன்படுத்தணும் அவங்க. புரியுதுங்களா? ஏன்னா எலுமிச்சை பழம் பயன்படுத்தினாலும் சேம் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னா அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிந்திக்கணும்னு அவசியமே கிடையாதுல்ல.
உங்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறினா போதும். அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. நீங்கள் எலுமிச்சை பழத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான பாதையில் போயிட்டு நீங்கள் எலுமிச்சை பழம் இல்லாமலும் நீங்கள் அந்த செயலை செய்ய முடியும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வெளியில் இருக்க உங்களுக்கு ஒருத்தர் சொன்னார்ல இதை பண்ணுங்கன்னு, அவராலையும் அது நடக்கலை. வெளியில் இருக்கிற சாமின்னு நீங்கள் நம்பிட்டுருக்கீங்களா, அதாலேயும் அது நடக்கலை. உங்களுக்குள்ளே இருக்க சிவத்தாலையும் அல்லாவாலையும் கர்த்தராலையும் தான் அது நடந்தது. புரியுதுங்களா? நல்லது. குருக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அதில் நீங்களும் ஒரு பிரச்சனை அப்படின்னு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அவங்க ஒரு கிளாஸ்க்காக வென்யூ ரெடி பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தயார் பண்ணணும், ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அவங்களோட ஆசிரமம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அவங்க ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபுங்களுக்கு சேலரி கொடுக்கணும். இதில் யூடியூப்பில் வீடியோ போடணும், அந்த யூடியூப் வீடியோவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும். புரியுதுங்களா? இன்கேஸ் அவங்களோட ஆசிரமம் ஏதாச்சும் ரெண்ட்டு பே பண்ணணும், அதை பண்ணணும். மீட்டிங்க்கு வேறு கண்டென்ட் ரெடி பண்ணணும். அந்த கண்டென்ட்டில் காமெடி கலந்த மாதிரியாச்சும் இருக்கணும், இல்லைன்னா நம்ம டயர்ட் ஆகிடுவோம்ல. புரியுதுங்களா? சாப்பாடு ரெடி பண்ணணும். சில சமயம் குருக்களே சில டான்ஸ்லாம் ஆடினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கிளாஸ் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபோன் பண்ணி எப்போ கிளாஸு அந்த மாதிரி நம்ம கேட்டோன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்குன்னு ஒரு நேம் வச்சுக்கணும்ல. புரியுதுங்களா? குருக்களுக்குன்னு ஒரு நேம் கரெக்டாக இருக்கணும்ல. அப்போ தானே அதை தயார் பண்ணணும், அதை சிந்திச்சு எந்த மாதிரி பேர் வைக்கணும்னு சொல்லி அதை சிந்திக்கணும். அந்த அமைப்பை ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு பண்ணணும், வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் டீட்டெயிலை அந்த அமைப்பு பேரில் உருவாக்கணும், அதை வெப்சைட்டில் போடணும், டொனேஷன் வாங்கணும், அதுக்கு ஏடிஜி ரெசிப்ட் கொடுக்கணும். புரியுதுங்களா? அவங்களுக்குன்னு யூனிக்காக ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிக்கணும். வெளிநாடு போகிற மாதிரி வெளிநாடு கிளாஸுங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு விசா டிக்கெட் அதெல்லாம் எடுக்கணும். அதையும் வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும், அதையும் எடிட் பண்ணணும், அதையும் மார்க்கெட்டிங் பண்ணணும், டெஸ்டிமோனி வேறு பண்ணணும். யாராச்சும் கிளாஸுக்கு வந்திருப்பாங்க, அவங்க அழுதுருப்பாங்க. அவங்க அழுது நீங்கள் ரொம்ப சூப்பரு, நீங்கள் எனக்கு வாழ்க்கையை காமிச்சிட்டிங்க, நல்லா இருந்துச்சு இந்த வகுப்புன்னு அவங்க அழுதுருப்பாங்கல்ல, அதெல்லாம் வீடியோ பிடிச்சி அதை எடிட் பண்ணி போடணும். அவங்களுக்குன்னு ஒரு சில விருதுகளை ரெடி பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் அவங்க லாஸ்ட்டாக உங்களை சந்திக்க வருவாங்க. உங்களை சந்திக்க உங்கள்கிட்ட பேசும்போது அவர் எந்த சிந்தனையில் இருக்க முடியும்? இவ்வளோ பிரச்சனை ஒரு குருக்கு, சமீப கால குருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவர் லாஸ்ட்டாக உங்களை சந்திக்க வராரு. அவர் உங்களை சந்திக்க வரும்போது என்ன நினச்சிட்டு வர முடியும்? அடுத்த கிளாஸ் எங்கே போடலான்னு தானே நினச்சிட்டு இருக்க முடியும். ஏன்னா அவருக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. வெப்சைட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கட்டணும், எடிட் பண்ணுறவனுக்கு பணம் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்களேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் நீங்கள் வேறு எல்லா என்கொயரியும் பண்ணிவிட்டு எனக்கு கிளாஸ் வேணாம், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் தான் மக்களை யோசித்து பார்க்கணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்களும் கிளாஸ் வேணாம், இதெல்லாம் அவங்க பண்ணணும். ஆனால் ஒரு 50 வருஷம் முன்னாடி இருக்க குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துருப்பாங்க. அவங்கள சுற்றியான மக்கள் வந்திருப்பாங்க, எப்படின்னே தெரியாது. ஆனால் இப்போ இருக்க குருக்கள் இவ்வளோ பண்ணாதான் 100 பேர் கால் பண்ணால் கூட ஒரு 20-30 பேர் கிளாஸுக்கு வராங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க. இதில் நீங்கள் வேறு போய்ட்டு உங்கள் கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லி, அவங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு போகிறீங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு மலர் மலர்ந்துச்சுன்னா அதோட வாசம் தேனீக்களை இழுத்து தேனி அதுக்குள்ளே இருக்க தேனை எடுத்துக்குதுல்ல, அந்த மாதிரி தானே ஒரு குரு மலர்ந்தார்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை தானே. யோசிச்சு பாருங்களேன். இப்போயும் நல்ல குருமார்கள் யூடியூப்பில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது, எல்லாருக்கும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்களே யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் இவ்வளோ சிரமத்தில் ஒரு
குரு வந்து உங்கள் கிளாஸ் எடுக்கிறாருன்னா அவர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அடுத்த கிளாஸ் எங்கே போடலாம், இவர் வருவாரான்னு தான் சிந்திப்பார் உங்களை பார்த்து. ஏன்னா அவர் இவ்வளோத்தையும் பண்ணி ஆகணும். நான் சொன்னது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? அவங்க ஆசிரமம் வந்து அது கார்டனிங் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதனால் இவருக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் வேறு உங்களோட பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் உங்களை பயன்படுத்திப்பாரா இல்லை உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வாரான்னு நீங்கள் தான் சிந்திச்சுக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். நல்ல குருமார்கள் இப்போயும் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லா பண்ணுறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லி பரமஹம்ச யோகானந்தர் ஒரு 2 வால்யூமில் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. புரியுதுங்களா? அந்த 2 புக்குமே அவர் சொல்கிறார். அந்த புக்கில் அந்த 2 புக்குமே ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவால் எழுதப்பட்டது. அதுக்கு நான் ஒரு கருவியாக தான் இருந்தேன்னு. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டையே நம்புகிற ஒரு அமைப்பு அந்த புக்கோட பேஜை கூட திருப்பி பார்க்கல இது வரைக்கும். ஏன்னா அவர் காவி போட்டதால். யோசிச்சு பாருங்களேன். அந்த 2 புக்கை படித்தா பைபிளோட மொத்த அர்த்தமும் நம்மளுக்கு புரிஞ்சிடும். பைபிளில் இருக்க எல்லா வசனங்களுக்குமான அர்த்தம் அந்த 2 புக்கில் இருக்குது. இங்கிலீஷில் தான் இருக்குது அந்த புக்கு. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட்டை கொண்டாடுற, அவர் தான் முக்கியம்னு சொல்கிற அமைப்புகள் எதுவுமே அந்த புக்கை திரும்பி கூட பார்க்கல. எவ்வளோ கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது பாருங்களேன். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் முக்கியம். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட்டு 2ஆம் பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு எல்லாத்துக்குமான பதில் அந்த புக்கில் இருக்குது. ஆனால் அதை எழுதினவரோ இல்லை அதை ரிலீஸ் பண்ணவரோ பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவும், அவர் காவி ட்ரெஸ் போட்டிருந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவும் அந்த புக்கு திரும்பி கூட பார்க்கப்படாத நிலையில் ஒரு அமைப்பால் இருக்குது. ஆனால் அவங்களோட மெயின் காட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். எவ்வளோ கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது பாரு. அந்த மக்களுமே அதை ஏற்றுக்கலை இப்போ வரையும். அதனால் யாருக்கெல்லாம் அவங்களோட எண்ணத்தை சரியாக நிர்வகிக்க தெரியுமோ அவங்க நார்மலாக நிர்வகிக்குங்க. இல்லை இதெல்லாம் என்னால் எனக்கு தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்றவங்க எலுமிச்சை பழத்தோடு எங்கெல்லாம் போகணுமோ அங்கே போங்க. மற்றவங்க உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ் நடத்துகிற குருக்கள்கிட்ட போங்க. இல்லை இது 2மே எனக்கு வேணான்றவங்க அவங்கவுங்க கூட அவங்களே தனியாக இருங்க. உங்களையே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் கூட இருந்தால் மட்டும் போதுமானது. யார் கூடயும் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் நல்லதை உங்கள் மனதிற்குள்ளேயும் நல்லது பேசுகிற மக்கள் கூடயும் கலந்து உங்கள் மனதிற்கு நல்லதை மட்டும் போட்டு விதைச்சினே இருந்தீங்கனாலே, நீங்கள் உங்கள் கூட தனியாக இருந்தீங்கனாலே, உங்கள் கூட நீங்கள் மட்டும் இருந்தீங்கனாலே போதுமானது. உங்களின் உள்ளொளி உங்களுக்கு தென்படும். இதை தவிர்த்துட்டு நீங்கள் வெளியே எங்கன்னா போனீங்கன்னா தான் உங்கள் உள்ளொலியை மொத்தமும் மறைக்கப்படப்படுகிறது. புரியுதுங்களா? அதனால் இது எல்லாமே நீங்கள் சிந்திக்கிறதுக்காக தான். யாரையோ மனதை புண்படுத்துறதுக்காகவோ இல்லை என் மேலே அதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அமைப்புகள் இருக்கிறது, எந்த பயனும் இல்லை. தனி மனித அமைப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். அமைப்பு இருந்து என்ன யூஸ் ஆகுது? ஆனால் ஒரு நாளைக்கும் அமைப்புகள் உருவாகி கொண்டே இருக்கிறது, வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது, பயனாளிகள் பயன்பெற்று கொண்டே இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட் டைடு மாதிரி தான் இவ்வளோ நாளும் வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் நிறைய குருமார்களுக்கு யூடியூப்பில் கண்டென்ட் வேறு இருக்க மாட்டுது. புரியுதுங்களா? பிரச்சனையை இப்படி சரி செய்து பாருங்கள்னு ஒரு கண்டென்ட்டு, பிரச்சனைக்கான தீர்வுன்னு ஒரு கண்டென்ட்டு. இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு விஷயம் இப்படி தானே சொல்லிட்டா அதான் முடிஞ்சு போச்சுல்ல. யோசிச்சு பாருங்கள். அந்த கண்டென்ட்லாம் எதுக்கு போடணும்? யாராச்சும் பார்ப்பாங்கன்னா இல்லை யூடியூப்பில் வருமானத்துக்காகவான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிக்கிட்டு இருக்கேன். தவறாக இருந்தால் நீங்கள் தவறுன்னு கூட சொல்லுங்கள். ஆனால்
சிந்திச்சு பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு. ஒரே ஒரே கண்டென்ட்டு, ஒரே மாதிரியான பதில்களை பலவேறு தலைப்புகளில் போட்டு திருப்பி திருப்பி பார்க்கறதுனால எதனா பயன் இருக்கா? இந்த யோகம் பண்ணணும், இந்த தியானம் பண்ணணும்னு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானே. அதானே கோரு. இதை பண்ணணும், சரியாயிடும், அவ்வளோதானே, முடிஞ்சிச்சு. இப்படி பண்ணா அப்படி பண்ணா ராமாயணம், கம்பராமாயணம் தெரில எனக்கு ராமாயணம் யோசிச்சு. நீங்கள் தான் சிந்திச்சிக்கணும் மக்களே. நீங்கள் உங்கள் கூட இருங்க. நல்ல மக்கள் யாருன்னா உங்கள் கண்ணில் தென்பட்டாங்கன்னா அவங்க கூட பேசலாம். அவங்கள கொஞ்சம் ஏதாச்சும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். மற்றபடி நீங்கள் உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் தனித்து போனாலன்றி உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள். நல்லது. இறைவன் போதுமானவன்.